மத்திய மாகாண சபையில் அனுராத ஜெயரத்னவுக்கு அமைச்சு பதவியொன்றை வழங்காததை அடுத்து அவரின் ஆதரவாளர்கள் கண்டியில் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக வெளியான செய்தி தொடர்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. கண்டியில் நேற்று என்ன இடம்பெற்றது என நான் அவரிடம் கேட்டேன். பத்திரிகைகளில் செய்தி வெளியாகியுள்ளன. நீங்களும் இன்னும் சில இளைஞர்களும் ஊர்வலமாக சென்றது உண்மையா என வினவினேன். அவர் இல்லை என கூறியதுடன் கடுகண்ணாவையிலிருந்து பொதுமக்களால் வரவேற்பு அளிக்கப்பட்டதாகவும் கூறினார். இதன்போது பலர் கோஷங்களை எழுப்பினர். ஆனால் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதியின் தீர்மானத்திற்கு சவால் ஏற்படும் வகையில் செயற்படவில்லை. வரவேற்புகளில் கலந்து கொண்டு அங்கிருந்த இளைஞர்களை உற்சாகப்படுத்திவிட்டு சென்றோமே தவிர எதிர்ப்புகளை வெளியிடவில்லை. எனது மகன் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறானதொரு கருத்தை வெளியிடவில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாவிடின் கட்சியின் தீர்மானத்திற்கு கட்டுப்பட்டு செயற்படுவோம். இதேவேளை மத்திய மாகாண சபை உறுப்பினர் அனுராத ஜெயரத்னவும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். கம்பளை மற்றும் கண்டி நகரங்களில் பல்வேறு வரவேற்பு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தோம். இதனையும் விமர்சிக்கின்றனர். ஜனாதிபதியும் மத்திய செயற்குழுவும் எடுக்கும் தீர்மானங்களே எமது தீர்மானமாகும் என நாம் மிகவும் தெளிவாக கூறுகின்றோம். அவரினால் தான் இவ்வாறான பாரிய வெற்றிகள் எமக்கு கிடைக்கின்றன.